கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த காலை நேரத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு நினைப்பீங்க. உலகத்தில் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலாக தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியாக ஒரு பெரிய துணிக்கடையில் ஒரு முதலாளிகிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நாளைக்கு அவங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தம். ஓனர்கிட்ட போய் லீவு கேட்குறான். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே, சார் நாளைக்கு என்னுடைய சகோதரிக்கு நிச்சயதார்த்தம், கொஞ்சம் லீவ் வேணும் சார் அப்படிங்கிறான். ஏய் போடா, போய் வேலையை பாடுறான், முதல்ல பெரிய நிச்சயதார்த்தத்துக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு அவனை அப்படியே மனசில் பகீர்னு ஆயிடுச்சு. என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம் அக்காவுக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, இந்த ஆளெல்லாம் ஒரு பெரிய சுயநலவாதி போல் இருக்குது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு போய் வேலை செய்கிறான். வேலை செய்யும்போது ஒரு பட்டுப்புடவை எடுத்து விரித்து பார்க்குறான். அட, இது நம்ம சகோதரிக்கு இருந்தால் நலமாக இருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஓனர் அங்கே வந்துட்டார். என்ன மூஞ்ச மூணு வச்சுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, நல்லா சிரித்த முகத்தோடு, எல்லோரும் கஷ்டப்பட்ட சிரித்த முகத்தோடு வேலை செய்ய, புரியுதா அப்படின்ட்டு போயிட்டார். ஆமாம் ஆமாம், பெரிய இவர் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கிறான். இப்போ சாயந்தரம் ஆகிடுச்சி, பொழுது இறங்கிடுச்சு, நைட் ஆகிடுச்சு. இவனுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஒரு பக்கம் ஃபோன் வருது. அப்பா தம்பி, என்னடா வந்துட்டியா, வந்துடுவியா, இன்றைக்கி சாயந்தரம் புடவை எடுத்துகிட்டு வந்துடுவியா, அக்காவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம், புடவை எடுத்துகிட்டு வந்துடுவியா அப்படின்னு கேட்குறாரு. வரமா இதை ஓனர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே நைட்டு என்ன செஞ்சிட்டான், கடையெல்லாம் சாத்தின பிறகு கடை வாசப்படியிலே படுத்து தூங்கிட்டான். அசந்து போய் தூங்கிட்டான். வீட்டுக்கே போகல. ஓனர் காலையில் வராரு. தம்பி என்னடா இங்கே படுத்து கிடக்கிற, இன்றைக்கி நிச்சயதார்த்தம் போலியா அப்படின்னோடனே, ஐயோ நிச்சயதார்த்தமா அப்படின்னு எழுந்திருச்சு. அவன் உட்காந்துருக்க நேரத்தில் ஓனர் ஒரு பெரிய பேக்கை கொடுக்குறாரு. அதில் பார்த்தா அவங்க அக்காவுக்கு இவன் நினச்சதுக்கு மேலாக ஒரு பட்டுப்புடவையும் அதில் ஒரு 15,000 ரூபா கேஷ் இருந்தது. எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கி சந்தோஷமாக போய் நிச்சயதார்த்தத்தை என்ஜாய் பண்ணு அப்படின்னாரான். அவனுக்கு ஒரே மகிழ்ச்சி. ஓனரை வாழ்த்திக்கிட்டே போகிறான். அவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நாம் நினைத்த நேரத்தில் எதுவுமே சாதிக்கலை, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாமளும் கடவுள்கிட்ட முறுமுறுத்துக்கிட்டு நாம் எதையாவது பேசிக்கிட்டு புலம்பின்னு கிடப்போம். ஆனால் கர்த்தர் நீங்கள் நினைக்கிறதுக்கு எண்ணுக்கிறதுக்கு மேலாக தேவன் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசுகிறார். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நீ நேசிக்கிற குமாரனும் ஆகிய ஈசாக்கை எனக்கு பலியிடு, தகன பலியிடுன்னு சொல்கிறார். ஒரு பேச்சும் பேசல. தன் இருதயத்திலே நினைத்தான், தீர்மானித்தான், பலி செலுத்த போகிறான். போகும்போது மகன் கேட்குறான், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்குறான். கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா அப்படிங்கிறான். அவன் மேலே ஆண்டவர் பாரத்தை போட்டுட்டான். உமக்காக தானே என் மகனை பலி செலுத்த போகிறேன், நீங்கள் கேட்டீங்க, கொடுத்துட்டேன். உடனடியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் கத்தி எடுத்து ஓங்கி பிள்ளையை வெட்டும்போது, உன் ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக கர்த்தர் நிச்சயமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அவன் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்தான். அங்கே புதரிலே ஒரு ஆட்டுக்கடா கொம்பு சிக்கி கொண்டிருந்தது. அவன் கேட்டது ஆட்டுக்குட்டி. ஆனால் பெரிய ஆட்டுக்கடாவை ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல நீங்களும் முறுமுறுக்காமல் இருந்தீங்கன்னா, எந்த விதமான பதட்டம் அடையாமல் இருந்தீங்கன்னா, கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் செய்வார். ஆட்டுக்குட்டியை கேட்டான், ஆட்டுக்கடாவை கொடுத்தார். அந்த வேலைக்காரன் ஒரு சின்ன பட்டுப்புடவை தான் கேட்டான். பெரிய பட்டுப்புடவையும் விலையுயர்ந்த பட்டுப்புடவையும் பணத்தையும் கொடுத்து அனுப்பின ஓனர் பரமபிதா உங்களுக்கும் செய்வார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எண்ணுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக செய்யும்.
அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.